வேதவள்ளி, தடையை மீறி பேரணி செல்ல முயன்ற குஷ்பு உள்ளிட்டோர் அடைக்கப்பட்ட திருமண மண்டபத்தில் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக செம்மறியாடுகள் அடைக்க வைக்கப்பட்டிருக்க சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் பேரணி இன்று மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள செல்லத்தம்மன் கோவில் முன்பு நடைபெற்றது. இந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருந்த நிலையில் பேரணியாக செல்ல முயன்ற பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகி குஷ்பு, அதே போல பாஜக மகளிர் அணி மாநில தலைவர் உமாரதி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பாஜக மகளிர் அணியினர் கைது செய்யப்பட்டு 5க்கும் மேற்பட்ட திருமண மண்டபங்களில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் குஷ்பு உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மதுரை சிம்மக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய 1000 வீட்டு யாதவ ஆடு வியாபாரிகள் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த திருமண மண்டபம் என்பது ஒருபுறம் திருமண மண்டபமும் அதற்கு முன்பாக ஆட்டு மந்தையும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் தான் ஆடுகளோடு ஆடுகளாக தங்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஆடுகளினுடைய துர்நாற்றமும் கழிவுகளினுடைய துர்நாற்றமும் இருப்பதால் தன்னால் உள்ளே இருக்க முடியவில்லை என்கிற குற்றச்சாட்டை பாஜகவினர் வைத்திருந்தனர். இந்த நிலையில் தான் தற்போது 100க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளை இங்க இருக்கக்கூடிய ஆட்டு மந்தையினர் உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே பாஜகவினர் இது போன்ற விஷயங்களால் கோபமடைந்து காவல்துறையினரோடு கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது ஆடுகள் என்பது தொடர்ச்சியாக அந்த திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு உள்ளே வைக்கப்படுகிறது. அதாவது பெண்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மண்டபத்தில் ஆடுகளை தொடர்ச்சியாக இதுபோன்று வைப்பதுதான் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா என்கிற கேள்விகளை எல்லாம் பாஜகவினர் எழுப்பி வருகின்றனர். தற்போது நாளை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இறைச்சிக்காக இந்த ஆடுகள் தொடர்ச்சியாக இங்கே அடைத்து வைக்கப்படுகிறது. குஷ்பு தங்க வைக்கப்பட்டுள்ள இந்த மண்டபத்தில் ஆடுகள் கொண்டு வரப்படுவது ஒரு பரபரப்பை பாஜகவினர் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வேதவள்ளி.